பதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இளம் தலைமுறையினர் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30லேருந்து 40க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து உயர் பதவி, அதாவது நம்பர் 1 கேட்டகரியில் வரக்கூடிய பதவிகளுக்கு வரக்கூடியவங்க எல்லாமே வந்து இந்த 30லேருந்து 40க்குள்ளே இருக்கிறவங்க தான் வருவாங்க. அது இவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தரக்கூடியது. அப்போ ஸ்ட்ராங்காக வரக்கூடியது அதாவது வந்து அரசாங்கத்தினுடைய இயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவான முறையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் வந்து நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அருமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எப்போவுமே இப்போ இளம் தலைமுறையினர் உள்ளே போனாங்கனாலே அந்த அரசாங்கம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரிக்டாக எந்திரிச்சு நிற்கும். அப்போ இது வந்து ஒரு நல்ல அமைப்பை கொண்டது. குரோதி வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடமாக இருந்தாலும் இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடியது வருஷத்தினுடைய பேர் வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்புகள் அதிகம். முன்னேற்றமான கல்வியில் அதீதமான அதிகாரமுள்ள பதவிகள் உட்காரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த இளம் தலைமுறையினருக்கு அதிகப்படி